ஆத்தின மோடி கை கொடுக்க மாட்டாரு. நான் டீ ஆத்தின குறை சொல்லலைங்க. நீ மக்களோட மக்களா நிக்கிற எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தானே. ஆனா கையை கூட கொடுக்க மாட்டாரு. ஆனா பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூன்ல சாப்பிட்டவர், தங்கத்தட்டுல சாப்பிட்டவர் ராகுல் காந்தி. அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். ஆனா மக்களோட மக்களை கட்டி பிடிச்சு நிக்கிறாருங்க. அவரை பார்க்கறதுக்கு மாணவர்கள் அத்தனை பேர் திறந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. சீதாராம் யெச்சூரி ஒரு பக்கம், மல்லிகார்ஜுன கார்கே ஒரு பக்கம், இப்படி பெரும் தலைவர்கள் கூடி சும்மா அத்திரடியாக கிளப்பி இருக்கிறாங்க. நேத்து வலைதளம் முழுவதும் அதுதான் பேசு பொருளாக மாறி இருக்கு. வலைதளத்துல சும்மா கொண்டாடுறாங்க. லல்லு பிரசாத் யாதவ் பேசுறத போட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மோடிய மிரட்டி விட்டுருக்காங்க, வறுத்து போட்டிருக்கிறாங்க. நெட்டிசன்களை சும்மா தூங்க விடாம ஆக்கி இருக்கிறாங்க. ரைட்டுங்க. அப்படி என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். இந்தியா முழுவதும் ராகுல் காந்தி அவர்கள் பேரணியா போனார், பாத யாத்திரையா போனார். பாரத் ஜோடா பாத யாத்திரை மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் மன்றத்தில் அவருக்கு ஏற்படுத்தி இருந்தது. லட்சக்கணக்கான கட்சி சார்பற்ற பொதுமக்கள் அவரை சந்தித்தார்கள். கலைத்துறையினர், பல்வேறு துறையினர் எல்லோரும் அவரை சந்தித்தார்கள். மிக இயல்பாக நான் பெரிய ஆளு, நான் பெரிய தலைவன், நான் பயங்கரமான ஆளு அப்படின்லாம் சீனே போடாம ரொம்ப இயல்பா மக்களோட மக்களா அவர் போனது மக்கள் மன்றத்தில் அவருடைய உயரத்தை இன்னும் மரியாதைக்குரிய உயரமா அதிகரிச்சிருக்கு. அவருடைய அரசியல் உயரத்தை மக்கள் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அங்கெல்லாம் மோடி பக்கத்துல கூட நிக்க முடியாது. டீ ஆத்தின மோடி கை கொடுக்க மாட்டாரு. நான் டீ ஆத்தின குறை சொல்லலைங்க. நீ மக்களோட மக்களா நிக்கிற எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தானே. ஆனா கையை கூட கொடுக்க மாட்டாரு. ஆனா பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூன்ல சாப்பிட்டவர், தங்கத்தட்டுல சாப்பிட்டவர் ராகுல் காந்தி. அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். ஆனா மக்களோட மக்களை கட்டி பிடிச்சு நிக்கிறாருங்க. அவரை பார்க்கறதுக்கு மாணவர்கள் அத்தனை பேர் திறந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. சாமானிய மக்கள், மாணவர்கள் அத்தனை பேர் அவர் பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். அது தென்னிந்தியாவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது. அதை மறுக்கவே முடியாது. இந்த அரசியல் மாற்றத்துக்கு பின்னாடி அந்தந்த மாநிலங்கள்ல பாத யாத்திரைகள், நடைப்பயணங்கள் எல்லாமே நடந்துச்சு. இந்த நடைப்பயணங்கள்ல தமிழ்நாட்டில் ஒரு பீஸ் நடந்தாரு. நம்ம ஆட்டுக்குடி தான். போறவெல்லாம் பொலேர்னு பொடனில அடி வாங்குவாரு நம்ம ஜி. ஆனாலும் கூச்ச நாச்சமே இல்லாம நாங்கெல்லாம் திரண்டோம்னா, நான்லாம் நின்னா மாநாடு, நடந்தா ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரனே ஆட்டுக்கே ஆட்ட பரிசா கொடுத்து அசிங்கப்படுத்துற கூத்தெல்லாம் அந்த பாத யாத்திரை நடந்தது. அதோட அந்த நடைப்பயணத்துக்கு பேர் பாத யாத்திரை, பாத யாத்திரை. போவார், 2 கிலோமீட்டர் நடப்பார், அப்புறம் கேரவனில் போய் தூங்கிடுவார், அப்புறம் அவங்க போய் காசை வசூல் பண்ணுவார், அப்புறம் டெல்லிக்கு போவார், 2 குத்து வாங்குவார், இங்கிட்டு வந்து அப்படியே ஓடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம் எதுனா, எண் மக்கள் என்கிற நடை பயணம் முடிவில் ஒரு பொதுக்கூட்டத்தை வச்சு அங்கேயும் அசிங்கப்பட்டாங்க. தொடக்க விழாக்கு அமித்ஷா வந்தாருங்க. வெறுஞ்சாரை பார்த்துட்டு தான் போனாரு, பாவம். அப்புறம் தான் அவர் நம்ம ஜியை கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் கோர்த்து விடுற வேலையவே கைவிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த நடைப்பயணம் முடிவடைகிற மாநாட்டில் யார் கலந்து நடைப்பயணம் முடிவடைகிற கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் யார் கலந்தா நம்ம ஜி 56 இன்ச் மோடி. அவரும் வெறுஞ்சாரம் தான் பார்த்துட்டு போனாரு. இப்படி பிசுபிசுத்து போயிருக்கு தமிழ்நாட்டில் பாத யாத்திரை. இதே கேரளாவிலையும் பிசுபிசு தான். அங்க சுரேந்திரன் தான் அங்க பிஜேபியினுடைய தலைவர். அவர் ஒரு பட்டியல் போட, மத்தியானம் போய் தலித்துகள் வீட்டில் சாப்பிடுகிறேன், சாயந்தரம் போய் பழங்குடி வீட்டில் சாப்பிட்றேன்னு ஒரு பட்டியல் போட மக்கள் வச்சு செஞ்சு சங்கில மிதிச்சிட்டாங்க. நாயா நீ என் வீட்டில் இருந்து சாப்பிட்றத, நீ என்ன புனிதனா அப்படின்னு புரட்டி எடுக்க அந்த ஆளு கதறி ஐயோ அம்மான்னு ஆகி போச்சு. இந்த பதட்டத்திலே பாட்டு போட்டிருக்காரு சுரேந்தர். அந்த பாட்டு என்ன ஆகி போச்சு, அது பாடா போச்சு. ஒன்றியத்தில் இருக்கிற, மத்தியில் இருக்கிற ஆட்சியில ஊழலை எதிர்த்து கைகோர்ப்போம் அப்படின்னு பாட்டு, மத்தியில் இருக்கிற ஊழல் ஆட்சியை எதிர்த்து கரம் கோர்ப்போம் அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ உங்க ஆட்சி தான் மத்தியில் நடக்குதுன்னு கூட தெரியாத ஒரு கூறுகட்ட ஆளுகளாக சேர்ந்து ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணி அந்த பாட்டை வச்சே அவங்கள செஞ்சு அவன் பொருளை எடுத்தே அவனை போடுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்படி பாத யாத்திரை பூரா இவங்களுக்கு பிரச்சனை யாத்திரையா இருக்கு. ஆனா பீகார்ல அப்படி இல்லை. ஜன் விஸ்வாஸ் அப்படின்ற யாத்திரை,
அங்க யார் போனா அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் போயிருக்காரு. இந்த தேஜஸ்வி யாதவும் தேஜஸ்வி சூர்யாவுக்கும் வித்தியாசம் தெரியணும். தேஜஸ்வி சூர்யா பிஜேபி காரன், தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சிக்காரரு. இதுல என்ன உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஆர்ஜேடி காவிகளை அடிச்சு ஓட விடுற கட்சி, சும்மா அதிரடியா வேலை பார்க்குற கட்சி. ஆனா இங்கே காவிகளோட கூட இருக்கிற தேஜஸ்வி யாதவ் யார் தெரியுங்களா? இங்கே கல்ஃப்ல இருக்கிற பெண்களை இழிவா பேசினவர், பாலியலா கொச்சைப்படுத்தி பேசின மனுஷன் தான் இவர். இஸ்லாமியர்கள் எச்சு திப்பி கொரோனாவை பரப்புறாங்க, அவங்க மூத்திரம் பெஞ்சு ஊத்தி கொரோனாவை பரப்புறாங்கன்னு பொய் கட்டுக்கதைய அவுத்து விட்டவன் தான் தேஜஸ்வி சூர்யா. இந்த சூர்யா தான் எக்ஸிட் டோர போய் பட்டன் அமைக்க விட்டு திறந்து விட்டு மிகப்பெரிய விபத்தாக தெரிஞ்சிச்சு, அசிங்கப்பட்டு நின்றுச்சுங்க. இந்த கும்பல் வேற, தேஜஸ்வி யாதவ் கும்பல் வேற. தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணியிருக்காரு, பீகார் மாநிலம் முழுவதும் போன 20ஆம் தேதி தொடங்கி யாத்திரை போய் லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சு நேத்து நிறைவடைகிற பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அதுக்கு முத நாள் தாங்க 2ஆம் தேதி காவி கும்பல் நடத்தியிருக்கு ஒரு பொதுக்கூட்டம். அதில் நம்ம முலாயம் சிங் யாதவ்லாம் போய் சம்படிச்சிருக்காரு. கூட்டம் பிசுபிசத்து மாத்திரம் எல்லாம் அசிங்கப்பட்டு நின்னாங்க. அடுத்த நாளே அதே இடத்துல ஒரு கூட்டத்தை நடத்தி 6 லட்சம் 7 லட்சம் மக்களை அப்படியே போற போக்கில் வந்து குவிஞ்சிட்டாங்க மக்கள். ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இந்த காவிகளை அடிச்சு துரத்தணும்னு மக்கள் எக்கச்சமா குவியறாங்க. இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்றவரே தேஜஸ்வி யாதவ் என்கிற இளைஞர். புரிஞ்சுக்கணும், இவர் தான் ராகுல் காந்தி அங்க பாத யாத்திரை வருகிற போது அவருக்கு கார் ஓட்டிட்டு போனாரு. இந்த இளைஞர்கள் எவ்வளவு அரசியலை எவ்வளவு எளிமையா எடுத்துட்டு போறாங்க, தற்பெருமை இல்லாம, பீத்திட்டு தெரியாம, தலகணம் இல்லாம எளிமையா எடுத்துட்டு போறாங்க பாருங்க. நான் ஏன் ராகுல் காந்தி கார் ஓட்டணும், நான் ஒரு கார்ல வரேன் அவர் ஒரு கார்ல போட்டுன்னு சொல்லலைங்க. ராகுல் காந்தி என் நண்பன், வயா நான் ஓட்டுறேன் அவனுக்கு அப்படின்னு போற இந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்குல்ல, இந்த அழகான குணம் தாங்க இந்த இளைஞர்களை ஜெயிக்க வைக்க போகுது 2024. இவங்க பக்காவா ஒரு பெரிய கூட்டத்தை கலப்புனா, லாலு பிரசாத் யாதவ் தான் ஆர்ஜேடி தலைவர், அவர் வந்து உட்கார்றாரு, கூட்டம் சும்மா கதறுது, அவர் பேரை சொல்லி பயங்கரமா பண்றாங்க. அந்த மேடையே இந்தியா கூட்டணி தலைவர்களால் நிரம்பி வழிஞ்சுதுங்க. மேடையில கை தூக்கிட்டு நிக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள், வாழ்க கோஷத்தோட ஆட்சியை மாற்றுகின்ற கோஷத்தையும் போட்டிருக்காங்க அங்க. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ வயசாயிடுச்சு லல்லு பிரசாத் யாதவுக்கு. எனக்கு லல்லு பிரசாத் யாதவ் பிடிக்குங்க. ஏன்னா பட்டுனு சைக்கிள் ஏறி ரிக்ஷாவில் ஏறி போய் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு அங்கே போற வர மக்களோட பேசிட்டு போவார். முதலமைச்சராக இருக்கும்போது அவர் ரயில்வே துறை அமைச்சரா போனார் தெரியுங்களா, ஒன்றிய அமைச்சரா. அவருடைய காலத்துல தான் ரயில்வே துறை லாபத்தில் ஈடுபட்ட துறையா இருந்துச்சு, லாபத்துல ஓடின துறையா இருந்துச்சு. இன்னைக்கு ரயில்வே லாபம் இல்லைன்னு அம்புட்டை வித்து தின்னுட்டானுங்கன்னு வச்சுக்கவே. லாபத்துல ஓட்டின ஒரே அமைச்சர் வந்து லாலு பிரசாத் யாதவ் தான். அது அவர் இன்னொன்னு என்ன பண்ணாரு, மண் குவளைகள்ல தான் டீ கொடுக்கணும். நாங்க பேப்பர் கப்பு பிளாஸ்டிக் கப்பெல்லாம் தூக்கி மண் குவளைகள் குடிச்சிட்டு போடு, மண்ணில் போட்டா ஒன்றும் ஆகாது, மண்ணும் கெட்டு போகாது. ஆனா மண் குவளை செய்கிற பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு மண் குவளையில டீ கிடைச்சது. இப்படி பார்த்து 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 ரயில்வே துறையில மாற்றத்தை செஞ்சுட்டே இருந்தாரு. அவர் இன்னொரு விஷயத்த செஞ்சாருங்க, கரீப் ரத் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏழைகளின் ரதம். ஃபுல் ஏசி போட்டதுங்க, ஏசி போட்ட ஒரு நல்ல ரயில செட்டப் பண்ணி அது பேரு கரீப் ரத். இவங்களால முடிஞ்ச ஒரு குறைஞ்சபட்ச டிக்கெட் 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு அந்த ஏசியில போய் சீட்ல உட்காந்துட்டு ஜம்முன்னு போலாம். கரீப் ஏழைகளுக்கான ரதம்னு பணக்காரனுக்கு ஈக்குவலா ஒரு ரயில விட்டவர் தான் இந்த லாலு பிரசாத் யாதவ். ஆனா நம்ம மோடிஜி எப்படி தெரியுமா, ரயிலே எட்டாக்கடி ஆக்கிட்டு இருக்காரு. முன்னாடி எல்லாம் நம்ம ஆளுகளுக்கு பிளைட்ல போறதா முடியாது, 4000 5000 கட்டணும். இன்னைக்கு ரயிலே எட்டாத ஒரு விஷயமா மாத்திட்டு இருக்காரு மோடிஜி. ரயில்ல கூட ஏழைகள் வரக்கூடாதுன்னு மாத்திட்டு இருக்காரு. எல்லா பெட்டியும் தூக்கி பெயிண்ட் அடிச்சு எல்லாத்தையும் பணக்காரங்க போற வந்தே பாரத் என்ற பேர்ல பகல் கொள்ளடிச்சிட்டு இருக்கு இந்த கும்பல். ஆக ரயில்வே துறையில அடிச்சு ஆடின ஒருத்தர் தான். நேத்து அவருடைய பேச்சு தான் ஹைலைட். லாலு பிரசாத் யாதவோட பேச்சு ஹைலைட்டுங்க. மேடல் யார் யா மோடி நீ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யார் மோடி நீ, யார் நீ, நீ இந்துவா என்று கேட்கிறார். சரியான கேள்வி தானேங்க. நீ இந்துனா இவங்க கொடுக்குற சனாதனத்தை தூக்கி மண்டையில வச்சுக்கிட்டு சடங்கு சாத்திரத்தை செஞ்சிருக்கணும்ல. உங்க அம்மா சமயத்துல இறந்தாங்கல்ல, ஒரு இந்துவா இருந்தா அவங்க அம்மா இறந்த பிறகு அவன் தான் மொட்டை அடிச்சுக்குப்பான். மொட்டை அடிச்சு அம்மாவுக்காக முடிய இழப்பான். ஆனா நீ எதுவுமே பண்ணலையே, நீ இந்துவே கிடையாது, குடும்பமே இல்லாதவன், குடும்பத்துல இருக்கிறவங்களை பூரா நோவடிச்சுட்டுல உட்காந்துருக்கா அப்படின்னு போட்டாரு பாருங்க. கூட்டமே விசில் அடிச்சு கை தட்டுது. எந்த வச்சு அவர் தனக்கான ஆயுதமா மாத்துறாரு, நான் இந்து நான் இந்து நான் இந்துன்றாரு. நான் ராமர் கோயில் கட்டினேன், அனுமார் கோயில் கட்டினேன், இங்க அதை கட்டினேன், இங்க இதை கட்டினேன்றாரு.
பூரா கோயிலும் குளமும் கட்டிவிட்டு மக்களை மொட்டை அடிச்சு இருக்கிற கோவணத்தையும் பிடிங்கி தெருவில் நிற்க வச்சதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய சாதனையே. அவர் டூல் எடுத்து போட்டார் பாரு, இந்துக்களுடைய காவலரா நீ, இந்துக்களுடைய சௌகிதாரா நீ, நீ யார் தெரியுமா, நீ இந்துவே கிடையாது. உங்க அம்மா சத்தத்துக்கு நீ மொட்டை அடிச்சாயா, சின்ன சென்டிமெண்ட். நம்மலாம் சாமி கூடாதவே அது வேற. ஆனா இந்துன்றவனுக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்குங்க. எங்க அம்மா செத்துட்டாங்கன்னா நான் மொட்டை அடிப்பேன்றது சின்ன சென்டிமெண்ட். அது கூட செய்யாம நீ உட்கார்ந்து இருந்தீங்களா, மீசையாவது மொழிப்பாங்க, அது கூட செய்யாம நீ உட்கார்ந்து இருந்தியே, அப்ப என்ன அர்த்தம், நீ இந்துவே கிடையாதியா. குடும்பம் ஒய்ஃபை விட்டுட்டு ஓடி வந்த நம்ம தனி மனிதனுடைய பிரச்சனைக்குள்ள எப்பயுமே போக மாட்டோம், அது நாரியும் கிடையாது. தனி மனித தாக்குதலை முன்னாடியோட இருக்க அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லாது. நம்ம பாலிடிக்ஸ் பேசுவோம். ஆனா அவர் அதையும் பேசியிருக்காரு. குடும்ப குட்டியோட இருக்கிறவங்களை அப்புறம் டார்ச்சர் பண்றியா நீ, ஏன்னா குடும்பம் அருமை தெரியல அப்படின்ற மாதிரி போற போக்கில் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு போடு போட்டாரு பாருங்க, மோடி அலையெல்லாம் வெறும் ட்விட்டர்லையும் சமூக வலைத்தளங்கள்ல மட்டும்தான். மோடி அலை சமூக வலைத்தளத்தில் மட்டும்தான், களத்துக்கு வா இங்க நீ ஜீரோ அப்படின்னு இருக்காரு. சும்மா அத்தரடியா கைதட்டிருக்காங்க மக்கள். பொது தளத்துல மக்கள் மன்றத்துல நீ ஜீரோ, வெறும் சமூக வலைத்தளத்துல வச்சுட்டு வார் ரூமை வச்சு அடிக்கிறேன்னு மொத்தமா முடிச்சு விட்டாருங்க. மோடி நேற்று ராத்திரி தூங்கி இருக்கவே மாட்டாருங்க. கெட்ட கட்ட கனவா வந்திருக்கும் மோடிக்கு. அது மோடி முடிச்சு விட்ட மாதிரிலாம் இப்பயே கனவு வந்திருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, 2024 மோடியை வீட்டுக்கு அனுப்பாம விட மாட்டோம் அப்படின்னு அவர் சபதம் பண்ணியிருக்காருங்க. கூட்டமே சும்மா அல்லோகலப்பட்டு போச்சு. அந்த கூட்டத்தில் ராகுல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, RSS-ஐ ஒழிப்பதற்கு, RSS முடிவு கொண்டு வரதுக்காக உயிரை இழக்கவும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய பரப்புரையா மாறி இருக்கு. பெரிய அளவில் இந்தியா முழுவதும் இது பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்திய மக்கள் இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். தெரு தெருவா பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி. அப்படின்னா மோடிக்கு முடிவு காலம் வந்தது, மோடி ஆட்சி முடியுது. பீகார்ல மொத்தமா மோடி கும்பல் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். மோடி ஆட்சி கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது.